நல்லெண்ணெய் மிதக்க ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு. நான் சொல்ற ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் ஃபுல்லா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்க்கணும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர் தான் இதுக்கு ஹீரோவே. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிச்சு நல்லா சூப்பரா பூண்டு குழம்பு ரெடி ஆயிடும். இது 10 நாள் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். கெட்டே போகாது. ட்ரை பண்ணி பாருங்க.